சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சந்தித்து வருகிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஜெபர்சனிடம் கேட்கலாம். ஜெபர்சன், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன? திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் உடன்பிறப்பே வா என்ற நிகழ்ச்சி மூலமாக நிர்வாகிகளை தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் சந்தித்து வரக்கூடிய நிலையில தற்போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இங்கு அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அவர் முதலமைச்சரை சந்திக்க உள்ளே சென்றிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே மதிமுகவினுடைய பொதுக்குழுவானது சமீபத்தில் நடந்து முடிந்திருக்கிறது. அந்த பொதுக்குழுவில் திமுக தங்களை ஏமாற்றி விட்டதாகவும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு மீண்டும் ராஜ்யசபா எம்பி சீட் வழங்கப்படவில்லை என்பது தொடர்பாக பலர் அந்த பொதுக்குழுவில் எதிர்ப்புகள் தெரிவித்து பேசியதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பான செய்திகளும் தொடர்ந்து வெளியாகி வந்த நிலையில அப்போதே அந்த பொதுக்குழுவிலேயே வைகோவும் இது தொடர்பாக எந்த பதிலும் சொல்லாமல் மௌனமாக இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் நேற்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்திக்கும் போது திமுக தலைமையிலான கூட்டணியில் நாம் இடம்பெற்றுள்ளோம். இன்று வரை அரசை எதிர்த்து சிறிய ஆர்ப்பாட்டம் கூட நான் நடத்தியதில்லை, எந்த அறிக்கையும் கொடுத்ததில்லை, இத்தனை தொகுதிகள் வேண்டும் என்று கூட நான் எங்கேயும் கேட்டது கூட இல்லை என்பது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து மதிமுக பொதுச் செயலாளர் பேசியிருந்தார். இந்த நிலையில் தான் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்திப்பதற்காக அறிவாலயம் வந்திருக்கிறார். இது எது தொடர்பான சந்திப்பு என்பது தொடர்பாக வெளியே வந்து அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் போதுதான் தெரிய வரும். மதிமுக பொதுக்குழுவில் மதிமுகவினர் திமுகவினரை எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் தான் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் திமுக கூட்டணியில் தொடர்ந்து மதிமுக இருக்கிறது என்று வைகோ ஏற்கனவே தெரிவித்திருந்தாலும் இன்று தமிழக முதலமைச்சரை நேரடியாக கட்சி அலுவலகத்தில் வந்து சந்தித்து பேசி வருகிறார்.